காணாமல் போன இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான டார்னியர் விமானத்திலிருந்து சிக்னல் கிடைத்துள்ளது. இது பற்றி நமது செய்தியாளர் மகாலிங்கம் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், எந்த இடத்தில் தேடும்போது அந்த சிக்னல் கிடைச்சது விமானத்திலிருந்து? கடைசியாக விமானம் காரைக்கால் பகுதி அருகே உள்ள கடல் பகுதியில் தான் காணாமல் போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியாக திங்கட்கிழமை இரவு 9:23 சரியாக காரைக்காலிலிருந்து 32 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தெற்கு பகுதியில் அந்த விமானம் கடைசியாக ரேடாரில் பதிவாகியிருந்தது. அதே பகுதியில் தான் தற்பொழுது அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த கருப்பு பெட்டி கிடைத்திருக்கிறது. இந்த கருப்பு பெட்டியில் உள்ள பீங்கான் ரகத்தை சார்ந்த ஒரு தகவலை வெளியே உமிழக்கூடிய, சிக்னலை உமிழக்கூடிய அந்த பீங்கான் பெட்டி இருக்கிறது. அந்த பீங்கானிலிருந்து தற்பொழுது சிக்னல்கள் வெளியாகிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிக்னல்கள் இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் உணரப்பட்டிருக்கிறது. சோனார் கருவி என்று ஒன்று அந்த கப்பலில் உள்ளது. அதாவது சவுண்ட் அண்ட் நேவிகேஷன் காரணத்துகள் பயன்படுத்தக்கூடிய அந்த சோனார் கருவியில் இந்த சிக்னல் உணரப்பட்டிருக்கிறது. உடனடியாக தற்பொழுது அந்த கருப்பு பெட்டி எந்த இடத்தில் இருக்கக்கூடும், அதனுடைய தொலைவு, அதனுடைய தன்மை எப்படி இருக்கக்கூடும் என்று தொடர்ந்து தற்பொழுது கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் தற்பொழுது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அது மீட்கும் முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இது குறித்து கூடுதல் தகவலை தருவதற்காக முன்னாள் கடலோர பாதுகாப்பு படையினுடைய கமாண்டர் வாசன் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாசன் சார் வணக்கம் சார். தற்பொழுது ஆஃப் காரைக்காலில் சோனார் மெஷின் மூலமாக தற்பொழுது கருப்பு பெட்டியிலிருந்து சிக்னல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? அது சோனார் லொகேட்டர் பீக்கன் ஏர்கிராஃப்ட்ல எப்போதும் இருக்கு. அந்த ரொம்ப நல்ல விஷயம் இது. அது கிடைச்சது. ஏர்கிராஃப்ட் அந்த சீபெட்ல இப்போ இருக்கிறது. அது எங்க இருக்குன்னு இந்த லொகேஷன், அது பேரே சோனார் லொகேட்டர் பீக்கன். அப்படின்னா அது எங்க இருக்குன்னு தெரியப்படுறது. அதனால இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஏர்கிராஃப்ட் ரிகவர் பண்ணணும். டிரைவர் கீழே டெப்த் சரியா இருந்ததுனால டிரைவர் கீழே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. டெப்த் ஜாஸ்தி இருந்ததுன்னா அதை அந்த ஏர்கிராஃப்ட் சர்ப்ரைஸ் எடுத்துட்டு ஷோர்ல இன்வெஸ்டிகேஷன் செய்யணும். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் கூட உள்ள இருக்கு, அதெல்லாம் ரிகவர் பண்ணிட்டு அப்போ எங்களுக்கு ஒரு நிமிஷம் லீடு கிடைக்கிறது. என்ன ஆச்சு, எதுக்காக இந்த ஆபத்து வந்தது, அது எல்லாம் அது பார்க்கலாம். நல்ல விஷயம். சொன்னார் லொகேட்டர் பீக்கன் கிடைச்சது, சிக்னல் கிடைச்சது, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ என்ன நடந்தது அதுதான் இம்பார்ட்டன்ட். எதுக்காக இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, வேற என்னது, அவங்க எப்போ உயிரோட இருக்கிறது அது சம்பவமே இல்லை. யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்ததுன்னா இந்த டைம்ல இருந்தது. எது லைஃப் ஜாக்கெட் கூட வரல மேல. ஸோ இப்போ அந்த ஏர்கிராஃப்ட் ரிகவரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏர்கிராஃப்ட் ரிகவரி பண்ணி காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அனாலிசிஸ், போர்ட் ஆஃப் என்கொயரி தான் அப்புறம் ஆன்சர் வரும். என்ன ஆச்சு, என்ன நடந்தது நான் தெரிப்பேன். இல்ல, இந்த பிளாக் பாக்ஸ்ல எது மாதிரியான தகவல் எல்லாம் பதியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது? அது அடுத்த கட்டமாக பயணித்தவர்களுடைய கடைசி கட்டத்தை எது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத எடுக்க முடியுமா? அதுல இருந்து பிளாக் பாக்ஸோட முக்கியத்துவம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ரிகவர் தி ஏர்கிராஃப்ட். ஏர்கிராஃப்ட் இப்போ எங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஏர்கிராஃப்ட் ரிகவர் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. அதை ரிகவர் பண்ண மேலே காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல எடுத்து லேபரேட்டரியில எடுத்துட்டு போய் அனலைஸ் பண்ணும். அப்பதான் எங்களுக்கு தெரியப்படுது. இப்போ ஒண்ணுமே தெரியாது. அது ஏர்கிராஃப்ட் இருக்காது, அது ஒண்ணுதான் தெரிஞ்சது. இப்போ இங்க இருக்கு, கடல்ல விழுந்தது, அங்க இந்த இடத்துல இருக்கிறது, அதுதான் தெரிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் ஏர்கிராஃப்ட் ரிகவர் பண்றதா பெரிய வேலை. அது ஏர்கிராஃப்ட் ரிகவர் பண்ண மேல எங்க இருக்கு பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸஸ் வரும். இப்போ சொல்றது இட்ஸ் டூ early to say anything. இல்ல, இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் எங்க இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ, சிக்னல் கிடைச்சிருக்கோ, அதே இடத்துல மற்ற பாகங்கள், மற்ற பார்ட்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது அது வேற பகுதிக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அதே இப்போ என்ன கிடைச்சது உங்களுக்கு வரும். சிக்னல் கிடைச்சிருக்கு. சிக்னல் கிடைச்சதுனால அங்க ஏர்கிராஃப்ட் இருக்கு, அந்த எக்யூப்மெண்ட் அங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஏர்கிராஃப்ட் மேலே எடுத்துட்டு தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இல்ல, இப்ப இதுல பயணிச்சவங்களுக்கு எது மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் அந்த கடைசி காலகட்டத்தில்? எது மாதிரியான அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கிறது. அவருடைய தொலைபேசி இணைப்பு தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாசன் கடலோர பாதுகாப்பு படையினுடைய முன்னாள் கமாண்டண்டாக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தை தொடர்ந்து வாசன் அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறார். இவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், தற்பொழுதைய ஒரு சிக்னல் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அந்த பகுதியில் விமானத்தினுடைய மற்ற பாகங்களும் கருப்பு பெட்டியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் சென்று அடுத்த கட்டமாக தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த சிக்னலை பின்தொடர்ந்து ஆழத்திற்குள் சென்று தொடர்ந்து அந்த சிக்னலை
பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அங்குள்ள விமானத்தினுடைய உதிரி பாகங்கள்லாம் எடுத்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். பிறகு அந்த கருப்பு பெட்டியில் பதிவாயிருக்கக்கூடிய தகவல் எல்லாம் ஆராய வேண்டும். அதில் எது போன்ற ஒரு கருத்து பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் பதிவாயிருக்கிறது, கடைசி நேரத்தில் அதாவது திங்கட்கிழமை இரவு 9:23 என்ன ஆனது, எதன் அடிப்படையில் இந்த விமானம் சிக்னல் இருந்து அதாவது ரேடாரிலிருந்து காணாமல் போனது, தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன, இப்படி பல கேள்விக்கான பதிலை அந்த கருப்பு பெட்டியில் இருந்து எடுக்க முடியும் என்று வாசன் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக மிக வேகமாக அந்த கருப்பு பெட்டியினுடைய இடத்தை கண்டறிய வேண்டும், அதனுடைய ஆழத்தை கண்டறிய வேண்டும், உடனடியாக அந்த கருப்பு பெட்டியை மீட்டெடுக்க வேண்டும். இப்படி பல உடனடியாக செய்ய வேண்டிய பணியில் இருப்பதாக வாசன் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமா மகாலிங்கம், இத்தனை நாட்களாக மீட்பு பணிகளில் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலையில தற்போது கருப்பு பட்டியலில் இருந்து கிடைத்திருக்கும் இந்த சிக்னலால் துரிதமாக இந்த வேலைகள் நடைபெறும் அப்படின்னு நாமும் எதிர்பார்க்கிறோம்.